என் அன்பு பிள்ளைகளே, கற்களின் ரகசியம், விலையேறப்பெற்ற இரத்தினங்கள், வைரங்கள், இப்படிப்பட்ட கற்களை பற்றியதான ரகசியம். தேவன் இதை புதிய மணவாட்டிக்கு அஸ்திபார கற்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பரிசுத்தமான புதிய எருசலேமின் அஸ்திபார கற்கள். இதில் முதலாவது கல்லின் ரகசியத்தை பாருங்கள். முதலாவது கல், வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 21:19, நகரத்து மதில் அஸ்திபாரக்கல் சகலவித இரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரக்கல் வச்சிரக்கல். இந்த வச்சிரக்கல் என்ன நிறம் என்றால், இது சிகப்பு நிறம். சிகப்பு நிறம் என்று சொன்ன பொழுதே உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி உங்களை தைரியப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஒரு குடும்பம் இருந்தது, நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பெண் தேவாலயத்துக்கு போய் வந்தாள். அவளுடைய கணவனோ குடிகாரன். இந்த பெண் தேவாலயத்துக்கு போவதை கண்டு அவளை அடிப்பதும் மிதிப்பதுமாக இருந்தாள். ஆனால் அவள் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஒரு நாள் இந்த மனிதன் தன்னுடைய வயலுக்கு வேலைக்காக இரவு 7 மணிக்கு சென்றார். சென்ற பொழுது அங்கே வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பூதம் போல ஒரு சாத்தான் நின்றார். அப்பொழுது அவன், இப்பொழுது கொல்லப்போகிறேன் உன்னை என்று சொல்லி இருக்கிறான். சொன்ன பொழுது இவன் பயந்து நடுங்கி இருக்கிறான், ஐயோ என்று அலறி இருக்கிறான். அப்பொழுது திடீரென்று இவனுக்கு ஞாபகம் வந்தது, என் பெண்டாட்டி சொல்கிற இயேசுவின் நாமத்தினால் ஓடிப்போ என்று சொன்னார் என்று சொல்லி இருக்கிறான். சொன்ன பொழுது அந்த பிசாசு பார்த்து சொன்னதான், நீயோ ஓட்டப்பான, ஆனால் உனக்குள்ள ராஜமுத்திரை இயேசு என்ற பெயரை சொல்லிவிட்டாய், அதனால் நான் போகிறேன், அடுத்து வருவேன் என்று சொல்லியிருக்குது. இவன் அலறி கொண்டு வீட்டுக்கு ஓடி வந்திருக்கிறான். ஓடி வந்து தன் மனைவியின் காலில் விழுந்திருக்கிறான். அம்மா, நீ கும்பிடுகிற சாமி இயேசு உண்மையான தெய்வம், பிசாசு ஓடி போனது என்று சொல்லி அவன் அந்த இடத்தில் கதறி அவன் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறான். காரணம், இயேசுவின் இரத்தத்தை பாருங்கள், எவ்வளவு மகிமையான இரத்தம். அதே போல் இந்த கல் வேறு எதை குறிக்கிறது என்றால், அந்த சிவப்பு என்பது வைராக்கியத்தையும் குறிக்கும். இதில் பரிசுத்த வைராக்கியம், பெனகாஸ், பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டினான். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது விசேஷித்த ரகசியமாக இருக்கிறது. தேவன் பரிசுத்தவான்களை எடுத்து கொள்ளும்படி வருகிறார். ஆகவே நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்ன, சரிதானா? நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, மக்கள் நன்றி. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். அநேகர் வியாதியோடு இருக்கிறீர்கள். தன்னுடைய நாவிலே வியாதி, நாவிலே வியாதி, இந்த நாக்கு எப்பொழுதும் வெளியே தொங்க போடுகிற அளவுக்கு எரிச்சல், இயேசுவின் நாமத்தில் அந்த நாவு சுகம் அடைவதாக என்று கட்டளையிடுகிறேன். கண்களில் உண்டான கண்புரை, கேட்ராக்ட், குளோகோமா இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.